டிஐ பைப்பில் ஒரு சின்ன சர்வீஸ் ஒர்க் வந்துருந்துச்சு. அது பழைய பைப்பு மண்ணிலேருந்து வெளியில் எடுக்கும்போது ஜேசிபி வச்சு எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது ஓட்டை ஆகிடுச்சு. அந்த ஓட்டையை அடைக்கணும்னு சொல்லியிருந்தார். மூடி போட்டோம்னா வெளியில் இருக்கும். கட் பண்ணிட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே இருக்கும். ஒரு பீஸை முதல்ல கட் பண்ணுங்க. ஒரு வாழைத்தை நீங்கள் திருப்புங்க, கரெக்டுங்க. இது அது வேணாம், அதில் கூட விட்டுங்க. வச்சு இது பத்தலை, அந்த சைடு இருக்குது, அதெல்லாம் எடுத்தாச்சு. அந்த ஓட்டை அளவுக்கு சின்னதாக ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு அதில் சின்ன எம்எஸ் பிளேட் வச்சு அப்படியே சுற்றி வெல்ட் அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அந்த டிஐ பைப்பில் நல்லா கிரைண்டிங் பண்ணிடணும். ஆழமாக கிரைண்டிங் பண்ணிவிட்டு அதை சுற்றி நல்லா கிரைண்டிங் பண்ணிவிட்டு எம்எஸ் பிளேட்டு வச்சுட்டு 4 பக்கமும் கார்னரில் டாக்கா வச்சுட்டு வெல்ட் அடிக்கிறோம். வெல்ட் அடித்தாலும் அந்த வெல்டிங் பார்த்தீங்கன்னா கிராக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா டிஐ பைப்புன்றது டெக்ட் அயனு. நம்ம அதில் வச்சு வெல்ட் அடிக்கக்கூடியது வந்து எம்எஸ் பிளேட்டு. பத்தாக்குறைக்கு வந்து வெல்டிங் ராடும் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் ராடு தான் அடிக்கிறோம். கேஸ்ட் அயன் வெல்டிங் ராடு வச்சு அடிக்கலாம், அது இதோட கிராக் ஆகும். அதனால் பெரும்பாலும் எம்எஸ் ராட்லேயே அடிச்சிடுறது. வெல்டெல்லாம் அடித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கிராக் ஆயிரும். திரும்ப அந்த வெல்டிங் அப்படியே கிராக் ஆயிரும். அதுக்கு மேலே திரும்ப இன்னொரு கோட் அடிப்போம் கிரைண்டிங் பண்ணிவிட்டு. அப்போ ஓரளவுக்கு தாங்கும். அப்படியும் தாங்கலையா, திரும்ப கிரைண்டிங் பண்ணிவிட்டு இன்னொரு கோட்டு வெல்டு அடித்தா மட்டும்தான் அது கிராக் ஆகாமல் இருக்கும். ஏன்னா எம்எஸ் டு எஸ்எஸ் வெல்டு வைக்கிற மாதிரி இது பண்ண முடியாது.